2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 36வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 36வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்கலாம். அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை ஒரு சப்தமாய் வாசிக்கலாம். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாய் இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்ச நேரம் வசனத்தை நம்ம கவனமா கவனிக்கலாம். ஒருவேளை யாராவது மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இல்ல சைலண்ட்ல போடாம வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து மொபைலை சைலண்ட்ல போட்டுக்கோங்க, இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கு 21வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, தேசம் தன்னுடைய ஓய்வு வருடங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மற்றும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் மட்டும் ஓய்ந்திருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு 70 வருடம் பாழாய் கிடந்த ராஜ வீதிகள் என்கிற தலைப்புல ஏற்கனவே நாம் அறிந்த சத்தியத்தை மறுபடியுமாய் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிப்போம். 70 வருடம் பாழாய் கிடந்த ராஜ வீதிகள் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுடைய கூக்குரலை கேட்டு விடுதலையாக்கி அங்கு கானான் என்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து, அந்த ஜனங்களை கர்த்தர் ரொம்ப சொற்ப ஜனமாய் இருந்த அந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணி, தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அவர்களிலே பராக்கிரமசாலிகளை உண்டாக்கி, இன்றைக்கு அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை அந்நிய ஜனத்திற்கு ஒரு மிகப்பெரிய எல்லா ஜனங்களும் கண்டு நடுங்கத்தக்க தேசமாய் அந்த தேசத்தை கர்த்தர் பராக்கிரமம் நிறைந்த தேசமாய் உருவாக்கி வைத்ததை நம் வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். எத்தனையோ தேவனால் எழுப்பப்பட்ட எத்தனையோ ராஜாக்கள் கம்பீரமாய் நடந்து வந்த, கம்பீரமாய் ரதத்திலே வந்த அந்த ராஜ வீதிகளை குறித்துதான் நம்ம இங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 36வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். எருசலேமின் வீதிகளிலே அன்றைக்கு நடந்த வியாபாரங்கள் சாலமோனுடைய நாட்களிலே, தாவீதுடைய நாட்களிலே பார்க்கிறோம். அங்கே வீதிகளிலே தங்கமும் வெள்ளியும் ஒரு கற்களை போல ஒரு பொருட்டாய் எண்ணப்படாத அளவிற்கு அந்த தேசம் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்த ஒரு தேசம் என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனா அப்படி ராஜாக்கள் நடந்து வந்த, ராஜாக்கள் ஆளுகை செய்த, பல ராஜாக்களை, பல பராக்கிரமசாலிகளை கண்ட அந்த ராஜ வீதியை குறித்து இங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது வசனத்தின் 19 முதல் அதனுடைய 21வது வசனத்தில் நாம் வாசித்து 21வது வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த 21வது வசனம் சொல்லுகிறது, அந்த தேசம் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் என்று சொல்லி 70 வருடம் அந்த தேசம் பாழாய் கிடந்தது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த தேசம், யூதா தேசம் பாழாய் போனதற்கு காரணமான ஒரு சில காரணங்களை மாத்திரம் நாம் பார்த்து, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுமே ஆனால், நாமும் பாழாய் போவதற்கு முன்பாக, நாமும் தரிசு நிலமாய் மாறுவதற்கு முன்பாக, நாமும் தேவனுடைய அந்த உறவை விட்டு முற்றிலும் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் மனம் திரும்பி மறுபடியும் தேவனோடு இணைவதற்கு இந்த நாளிலே இந்த வார்த்தை நிச்சயமாய் பயனுள்ளதாய் இருக்கும். கர்த்தர் நம்ம மத்தியிலே கிரியை செய்வாராக. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து
தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டது அந்த ஜனங்கள் தான். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியல, எங்களை பார்வோன் ஒடுக்கிறத தாங்க முடியல, நாங்க வேதனைப்படுகிறோம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர்கள் விடுதலைக்காய் கதறின பொழுது தேவன் அவருடைய கூக்குரலை கண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்டு அந்த ஜனத்திற்கு இறங்கி தேவன் மோசேயை இரட்சகனாய் எழுப்பி அந்த ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற அவர்களுக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த அந்த கானான் தேசத்திற்குள்ள கர்த்தர் கொண்டு போனாங்க. கானான் தேசத்திற்குள் கொண்டு போவதற்கு முன்பாகவே வனாந்தரத்துல நம்ம திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் முதலாவது 18வது அதிகாரத்துல 2வது 3வது வசனங்களை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும் 4வது வசனம், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடுவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு இஸ்ரவேல் ஜனம் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதே கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் மோசேயை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தில் நுழைவதற்கு முன்பாகவே தன்னை நேசிக்கிற, தன்னை பின்பற்றுகிற விடுதலையாக்கப்பட்ட ஒரு சந்ததி எப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கு வனாந்தரத்துல மோசேயை கொண்டு தேவனாகிய கர்த்தர் கட்டளையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே நீங்க குடியிருந்த அந்த எகிப்து தேசத்தாருடைய அருவருப்பான செய்கைகளின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற கானான் தேசத்தினுடைய அருவருப்பின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமையின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அந்த வனாந்தரத்துல மோசேயை கொண்டு தேவனாகிய கர்த்தர் நியாய பிரமாணத்தையும் இஸ்ரேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய விதிமுறைகளையும் எழுதி கொடுத்து, நீ பின்பற்றின எகிப்து தேசத்தினுடைய முறைமையையும் விட்டுட்டு நீ போய் சேரக்கூடிய அங்கு பார்க்கக்கூடிய கானானுடைய பாரம்பரியத்தையும் நீ பின்பற்றாம இந்த வனாந்திரத்துல நான் உனக்கு எழுதி கொடுக்கிற இந்த உடன்படிக்கையையும் இந்த கட்டளைகளையும் மாத்திரம் நீ கை கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாய் கொடுத்து, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவன், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லி தேவன் ஒரு பெரிய எச்சரிப்பையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ எகிப்து தேசத்தில் அழிந்து போக வேண்டிய ஒரு சந்ததிய, எகிப்து தேசத்துல ஒடுங்கி போக வேண்டிய ஒரு சந்ததிய தேவனாகிய கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தின் அழிவிலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்துல வந்த எத்தனையோ அழிவிற்கு அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அவர்களை பாதுகாத்து அவர்களை கரத்துல ஏந்தி தாங்கி சுமந்து அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய விலையேறப்பட்ட உபதேசங்களை, விலையேறப்பட்ட பிரமாணங்களை மோசே மூலியமாய் கொடுத்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பையும் கொடுத்து கானான் தேசத்திற்குள்ள தேவனாகிய கொண்டு வந்து விட்டு அந்த தேசத்தை கர்த்தர் பலப்படுத்தின விதத்தை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இந்த ஜனத்தை தேவனே நடத்தினாங்க, அந்த ஜனத்தை தேவனே பாதுகாத்தாங்க, அந்த ஜனத்துக்கு தேவனே ஆதரவாய் இருந்தாங்க, இஸ்ரவேலுக்கு தேவன் ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி தேவன் ஆதரவாய் இருந்ததின் நிமித்தமே இஸ்ரவேல் ஜனத்தின் இல்லை யூதா பட்டணத்தின் அந்த வீதிகளிலே ராஜாக்களும் ஜனங்களும் தைரியமாய் உலாவி வந்ததை பார்க்கிறோம். ஆனா இந்த ஜனம் கொஞ்சம் கொஞ்சமா அதிக பலனை பெற்ற பொழுது இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமானவர்களாய் மாறி தேவனை விட்டு விலகி தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் அவமதிக்கிறவர்களாய் மாறினது நிமித்தம் 2 நாளாகமும் 36வது அதிகாரம் அந்த கடைசி பகுதிகளிலே நமக்கு இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபைக்கு எச்சரிப்பாக அன்றைக்கு
அங்கு நாளாகமத்தின் புஸ்தகத்துல நடந்த யூதா பட்டணத்துக்கு நடந்த ஒரு பெரிய அழிவை தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எச்சரிப்பாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஐயா, புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் நமக்கு அவ்வளவாய் தேவையில்லை என்று சொல்லி இன்னைக்கு அநேக இடங்களிலே, பிரதானமாய் அநேக இடங்களிலே பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய நம்ம 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கை சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு புதிய ஏற்பாட்டு சபையை எச்சரிப்பதற்கு அங்கே பழைய ஏற்பாட்டு காரியங்களை அங்கு நினைவுபடுத்தி நீயும் அவர்களைப் போல நீ அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காரியங்கள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலாட்டமாகவும் மனம் திரும்புதலுக்கென்று ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பாகவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பழைய ஏற்பாட்டை வேதத்துல கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு மனம் திரும்பி சபையில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குமே பழைய ஏற்பாட்டு சத்தியம் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு என்று சொல்லி வேதம் காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை ஒரு சில நபர்களை மாத்திரம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நம்ம வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சாப்பாட்டு விஷயத்திலையும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை குறித்து இங்கு பஞ்சம் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேசத்தில் பஞ்சத்தின் நிமித்தம், பயத்தின் நிமித்தம், திகிலி நிமித்தம் நகரத்தின் மதில் திறப்புண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. இராணுவம், பராக்கிரமசாலிகளை கொண்ட இராணுவம், தன்னுடைய பராக்கிரமசாலிகளான இராணுவ வீரர்கள் உடன் இருப்பதால் தைரியமாய் வாழ்ந்த, ஆடம்பரமாய் சுகபோகமாய் வாழ்ந்த தன்னோடு இருக்கிற பராக்கிரமசாலிகள் தன்னை பாதுகாக்க போதுமானவர்கள் என்பதினாலே தேவன் தேவையில்லை என்று சொல்லி துணிகரமான பாவத்தை செய்த அந்த ராஜாக்களை, அவர்களை பாதுகாத்த இராணுவம் விட்டு ஓடி போனது. ராஜா உயிர் பயத்துக்குள்ளானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 7வது வசனத்தை வாசிக்கலாம். சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இங்கும் கம்பீரமான ராஜாவுடைய வாழ்க்கை பரிதாபமாக மாறுகிறதை பார்க்கிறோம். 9வது 10வது வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். அல்லேலூயா. 25வது அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனங்களை வாசிக்கிறோம். அந்த இஸ்ரேல் யூதா ஜனங்கள் எதை பெருமை என்று நினைத்தார்களோ, எதை மேட்டிமை என்று நினைத்தார்களோ, எதை அந்நியர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நினைத்தார்களோ, நம்முடைய தேசத்தின் மதில் நமக்கு மிகப்பெரிய அரணாய், மிகப்பெரிய பாதுகாப்பாய் இருக்கிறது, தேசத்தின் மதில் இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்நியர்கள் உள்ளே வர முடியாது, எனக்கு தேவன் தேவையில்லை என்று சொல்லி நினைத்தார்களோ, அங்கு தேவன் அந்த ஆலயத்தை விட்டு விலகினது நிமித்தம் ஆலயமும், அங்கு இருந்த கட்டிடங்களும், அங்கு இருந்த மாட மாளிகைகளும், அங்கு இருந்த ஐஸ்வர்யவான்களுடைய வீடுகளும், அங்கே எருசலேமின் அலங்கங்களும் தீக்கிரையாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டதை பார்க்கிறோம். இது கேட்கிற என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை கற்பனை செய்து பார்க்க முடியுமே ஆனால், நான் எங்க பீகார் மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது சொன்னேன், நாங்க இருக்கிற பகுதிக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கிட்டத்தட்ட கேரளா
மாதிரியே இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் நிறைந்த, வயல்வெளிகள் நிறைந்த, ரொம்ப நம்ம தூத்துக்குடியில இருந்து போய் பார்த்தோம்னா ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணம் போல் தெரியும். ஒருவேளை நான் எங்க ஜனங்களுக்கு சொன்னேன், நம்முடைய பீகார் ரொம்ப பச்சை பசேல் என்று சொல்லி பெரிய பெரிய மரங்களால், அங்கு வயல் நிலங்களால் நிறைந்திருக்கிறது. ஒருவேளை திடீர்னு ஒரு நாள் இவை எல்லாம் தீக்கிரையாகி நம்ம இருக்கிற முழு பகுதியும் சாம்பலாய் காட்சியளிக்குமே, ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதே போல ஒரே நாட்களிலே அந்த தேவனை அவமதித்த யூதா ஜனத்தினுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமான நிலைமையாய் மாறி போனதை பார்க்கிறோம். கெம்பீரமாய் நடந்த, தேவனை அவமதித்த, அங்கு தன்னுடைய ஆடம்பரம் ஐஸ்வர்யத்தினாலே அங்கு தேவனை அவமதித்த அந்த ஜனத்தினுடைய வாழ்க்கை ஒரே நாள்ல பரிதாபமான நிலைமையாய் மாற்றப்பட்டதை பார்க்கிறோம். ஒருவேளை வேதத்தில் அந்த பகுதியை தியானித்தவர்களுக்கு தெரியும், முன்பு இருந்த யூதாவுக்கும் தேவனால் நடத்தப்பட்ட யூதாவுக்கும், தேவனை அவமதிப்பதற்கு முன்பாக அந்த ஜனத்திற்கு இருந்த ஒரு கம்பீரத்திற்கும், இங்கு தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு யூதா பட்டணத்திற்கும் தேசத்திற்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏன் காண்பித்து கொடுக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை நீங்களும் நானும் தேவனை அவமதிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை அவமதிக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையை நிந்திக்கிறவர்களாய், தேவனுடைய வார்த்தை ஒருவேளை நமக்கு அற்பமாய் தோன்றுமேயானால், ஒருவேளை இன்னைக்கு ஐஸ்வர்யவான்களா இருக்கலாம், ஒருவேளை இன்னைக்கு பலவான்களா இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய பலத்தை பார்த்து என் பலம் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை, என்னுடைய பணம் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை என்று சொல்லி நம்மையே நாம் கணக்கிட்டுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கலாம். நாம் எவ்வளவு பெரிய பலவான்களாய் இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும், தேவன் நம்மை விட்டு விலகுவாரையானால் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறும் என்பதற்கு பலம் நிறைந்த யூதா பட்டணம் தேசம் நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பாய் பரிசுத்த ஆவியானவர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நகரத்தின் மதில் திறப்புண்டது, ராஜாவை இராணுவத்தார் அனாதையாய் விட்டு ஓடி போனார்கள், ராஜாக்களின் குமாரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், ராஜாவுடைய கண் பிடுங்கப்பட்டது, ஆலயம், கட்டிடம், வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, எருசலேமின் அலங்கம் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த நிலைமைய ஒருவேளை நம்ம புரிந்து கொள்ள முடியாம போலாம். நெகேமியாவின் புஸ்தகத்தினுடைய நீங்க 1வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பட்டணத்திற்கு போயிட்டு திரும்பி வந்த ஒரு நபரிடத்துல நெகேமியா விசாரிக்கிறார், நம்முடைய தேசத்தின் நிலைமை என்னன்னு சொல்லி. ஏற்கனவே அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த தேசத்தின் பலத்தை, அந்த தேசத்தின் கம்பீரத்தை பார்த்த நெகேமியா இப்போ தேவனால் கைவிடப்பட்டதற்கு பிறகு அந்த தேசத்தினுடைய நிலைமையை அங்க நெகேமியா கேட்டதுக்கு அப்புறம் நெகேமியா அவளை சாப்பிட முடியலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனுடைய நிம்மதி, அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய சமாதானம் அற்று போயிட்டு, அவனுடைய நிம்மதி அற்று போயிட்டு, அவனால சாப்பிட முடியல, அவனுடைய முக கலைகள் மாற ஆரம்பித்தது, அவன் உபவாசித்து அழுது ஜெபிக்க ஆரம்பித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த யூதா தேசத்தினுடைய நிலைமை அவ்வளவு பரிதாபமாய் மாறி போனதை பார்க்கிறோம். அதற்கு காரணமாய் இருந்த ஒரு சில நபர்களை, ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இந்த இஸ்ரேல் ஜனத்தினுடைய, யூதா ஜனத்தினுடைய அந்த பரிதாபமான நிலைமைக்கு காரணம் ஒரு ராஜாவை காண்பித்து கொடுக்கிறேன், வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்கலாம். அதனுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி, ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான்.
ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தண்டையில் சேர்ந்து அதின்மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். 14வது வசனம். கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடப்புறமாக வைத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூதா ஜனத்தின் அழிவிற்கு மிகப்பெரிய அநேக காரணங்கள் இருக்கிறது. ஆனா இங்கு ஆகாஸ் ராஜாவுடைய நாட்களிலே நடந்த ஒரு காரியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 10வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத்-பிலேசருக்கு எதிர்கொண்டு போய், அப்படி போகும் பொழுது தமஸ்குவில் உள்ள ஒரு பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். இந்த ஆகாஸ் திரும்பி வருவதற்குள்ளாக உரியா அந்த பலிபீடத்தினுடைய மாதிரியை செய்து அங்கு ராஜாவுக்காக அதை தயார் செய்து வைக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்நிய தேசத்தினுடைய அந்த அந்நிய தேவதைகளுக்கு பலியிடக்கூடிய ஒரு பலிபீடத்தை இந்த ராஜா பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயம் அந்த மாடலை இச்சிக்கிறது, அவனுடைய இருதயம் அந்த மாடலை விரும்புகிறது. அப்படி அவனுடைய இருதயம் இச்சித்ததுனால, தான் ராஜாவா இருக்கிறதுனால, நான் நினைத்ததெல்லாம் செய்வதற்கு என் தேசத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த திமிரின் நிமித்தம் இந்த ராஜா என்ன செய்கிறான்னா, மோசே மூலியமாய் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு மோசேக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு எப்படியெல்லாம் தேவனுடைய ஆசரிப்பு கூடா இருக்கணும், அதுல பலிபீடம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி செய்யப்பட்டது என்று அதை மீறும் பொழுது ஜனத்திற்கு தேவ கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்பதை அறிந்திருந்தும் தான் ராஜாவா இருக்கிறதுனால இந்த தேசத்தில் எதையும் செய்வதற்கு தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த திமிரி நிமித்தம் தேவனுடைய கட்டளையை அற்பமாய் எண்ணி தேவனுடைய கட்டளையை மீறுவதற்கு அவன் துணிகரம் கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நாட்டப்பட்ட அந்த பலிபீடத்தை அதன் ஸ்தானத்தில் இருந்து அகற்றி வெளியே அந்நிய தேசத்தில் பார்த்த அந்த மாடலை துணிகரமாய் தேவாலயத்திற்குள்ளே, அந்த தேவன் உலாவி வருகிற பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு வர துணிகரம் கொண்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள பார்க்கிறோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 99% இன்னைக்கு சபைகளுக்குள்ள வேதத்தின்படியான, வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டதின்படியான ஆராதனையோ, வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டதின் அந்த முறைமையின்படியான அந்த ஒழுக்கங்களையோ 99% சபைகளிலே இன்னைக்கு பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியம் என்பதை தெரிந்தாலும் வெளியே பார்க்கிற உலக காரியமும், எனக்கு நான் சபைக்கு போதகராய் இருக்கிறதுனால எதையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கு என்கிற அந்த திமிரின் நிமித்தம் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு, ஊழியர்களுக்கு அற்பமாய் தெரிகிறதை பார்க்கிறோம். ஜனங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு இடையில சமீபத்துல யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை உணர்ந்தேன். இன்னைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன, சபையாரும் ஊழியக்காரங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு தேவன் வேற, புதிய ஏற்பாட்டுல தேவன் தன்னை முற்றிலும் மாற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற சபை போதகர்களும் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளும் நினைக்கிறத உணர முடிகிறது. தேவன் டோட்டலாவே தன்னுடைய சுபாவத்தை மாற்றி கொண்டாங்க. இன்னைக்கு தேவன் முழுமையாய் அன்புள்ளவராய் மாத்திரம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் குருட்டாட்டமான எண்ணத்தின் நிமித்தம் தங்களுக்கு தாங்களே அழிவு வருவித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் மாறாதவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஹிந்தி வேதாகமத்துல யுகான் யுகு ஜீவித் பரமேஸ்வர், அதாவது தேவன் தலைமுறை தலைமுறையாய் உயிர் உள்ளவர், அவர் மாறாதவர் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இப்ப வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். இங்கு புதிய ஏற்பாட்டு திருச்சபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 22, 23வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். இங்க பார்க்கிறோம், இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லல, பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதல்ல. புதிய ஏற்பாட்டில இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு தேவனாகிய கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியினுடைய வெளிப்பாடை தேவன் காண்பித்து பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. அன்பு நிறைந்த தேவன் தான், இரக்கமுள்ள தேவன் தான். புதிய ஏற்பாட்டில கிருபையின் காலத்திலே கிருபை நிறைந்த தேவன் தான். ஆனா சபையை ஒருவன் தீட்டுப்படுத்தும் பொழுது, சபைக்குள்ள அந்நிய உபதேசங்களை கொண்டு வரும் பொழுது, சபைக்குள்ள வெளியே உள்ள அந்நிய மாடலை உள்ள கொண்டு வரும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கு சபைக்கு வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவளை கட்டில் கிடையாக்கி மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, அதற்கு கீழே வாசித்து பார்க்கிறோம், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். யாருடைய பிள்ளைய? யாருடைய பிள்ளைய? எசபேல் தியத்திராவில் ஆளுகை செஞ்சாலா? இல்ல புதிய ஏற்பாட்டில் எசபேல் இருந்தாளா? சபைக்குள்ள அந்நிய உபதேசத்தை கொண்டு வந்து பண ஆசையையும் ஐஸ்வர்யையும் விபச்சார மயக்கத்தையும் எப்படி வேண்டுமானாலும் உல்லாசமாய் இருக்கலாம் அப்படிங்கிற கீழ்த்தரமான அந்நிய காரியங்களை உள்ள கொண்டு வந்ததுனால, எசபேலுடைய அந்த விபச்சார உபதேசங்களை திருச்சபை ஊழியர்கள் உள்ள கொண்டு வந்ததுனால திருச்சபைக்குள்ள இருக்கிற எசபேல்களுக்கு அங்கே எச்சரிப்பை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வெளியே இருக்கிற எசபேலுக்கு இல்ல, திருச்சபைகளுக்குள்ள இருக்கிற எசபேல்களுக்கு அங்கு எச்சரிப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அன்பு நிறைந்த கிருபை நிறைந்த தேவன் தான். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், கொல்லவே கொல்லுவேன். ஆனா இன்னைக்கு திருச்சபைகளுக்கு இந்த வசனங்களை பார்க்க கூடாதபடிக்கு சத்துருவானவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி விட்டதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உபதேசங்கள் இன்றைக்கு தேவையில்லை என்று சொல்லி போன நிலைமைக்கு பார்க்கிறோம். இதே துணிகரம் தான் இன்றைக்கு எப்படி திருச்சபை துணிகரம் உள்ளதாய் மாறிவிட்டதோ, என் தேவன் பாவத்தை கண்டுகொள்வதில்லை, என் தேவன் அக்கிரமத்தை கண்டுகொள்வதில்லை. ஒருவருடைய பாவத்தை குறித்து ஒருவர் எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருவருடைய பாவத்தை ஒருவர் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற கள்ள ஊழியர்களும் கள்ள திருச்சபையும் கொடுக்கிற ஒரு பெயர் என்ன தெரியுமா? குற்றம் சொல்லுகிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி. அப்படி குறை, தன்னுடைய தவறை கண்டித்து உணர்த்துகிறவர்கள் குறை சொல்லுகிற ஆவி உடையவர்கள் அப்படின்னா அதனுடைய முதல் லிஸ்ட்ல வேதம் யாரை காமித்து கொடுக்கிறது தெரியுமா? 7 சபையினுடைய குறைகளை, அவர்களுடைய குறை என்றே வேதம் சொல்லுகிறது. அவருடைய குறைகளை காண்பித்து, குறைகளை சுட்டி காட்டி, நீ மனம் திரும்பாத பட்சத்துல இப்படிப்பட்ட அழிவுக்கு நீ உள்ளாக வேண்டும் என்று, அழிவுக்குள்ளாகுவா என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு எச்சரிப்பு கொடுத்த முதல் நபர் நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு திருச்சபை
திருச்சபையை குறித்து வேதம் காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை கேட்கிற என் அன்பு திருச்சபையே, இந்த ஒரு வார்த்தை குறை சொல்லுகிற ஆவி, குறை சொல்லுகிற காரியங்கிறத ஆரம்பத்துல செழிப்பின் உபதேசத்தை செய்தவங்க, இல்ல நம் பாவம் செய்தாலும் தேவன் கண்டுகொள்ள மாட்டார் என்கிற உபதேசத்தை செய்தவங்க மாத்திரம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, தேவனுடைய கடினமான உபதேசத்திற்கு என் இருதயத்தை கீழ்ப்படுத்த முடியல. ஒரு சில நாட்கள் போராடி நான் தோற்று போனது நிமித்தம் இன்னைக்கு எனக்கு கடினமான உபதேசத்தை பின்பற்ற எனக்கு இருதயம் இல்லாததுனால இன்னைக்கு இருக்கிற எல்லா திருச்சபைகளும் அந்த வார்த்தையை தங்களுக்கு சாதகமாய் எடுத்துக்கொண்டதை பார்க்கிறோம். எங்க போனாலும், எந்த ஊழியக்காரங்களை எடுத்தாலும், இதை விட பெரிய காரியம் என்னன்னா, அதிகமாய் ஒரு சில ஊழியக்காரங்க எச்சரிப்பை குறித்து பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க கூட அவங்க செய்கிற தவறை யாரோ ஒருத்தவங்க சுட்டி காட்டும் போது இது குறை சொல்லுகிற ஆவி என்று சொல்லி இன்னைக்கு மட்டம் தட்டி சபை புறஜாதியாரால் கேலி கிண்டல் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சபை அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பாகவே என் இருதயத்துல ஒரு காரியம் அதிகமாய் அந்த வார்த்தை மறுபடி வந்து கொண்டே இருந்துச்சு. சபையை விட்டு விளக்கு தண்டு, சபையை விட்டு தேவனுடைய வெளிச்சம் விலகி விட்டது என்று சொல்லி அந்த வார்த்தை ஒரு வருஷம் எனக்கு ரொம்ப அதிகமாய் வந்து கொண்டிருந்ததை உணர்ந்த இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறதை பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் பணம், எங்க பார்த்தாலும் பொருள் ஆசை, எங்க பார்த்தாலும் ஆடம்பரம், எங்க பார்த்தாலும் ஐஸ்வர்யம். யாருக்குமே வேதத்துல எழுதப்பட்ட அந்த உபதேசங்கள் கண்களுக்கு தெரிவதும் இல்லை. அதற்கு கீழ்ப்படிவதற்கு தங்களுடைய இருதயத்துல அவங்க இடம் கொடுப்பதும் இல்லை. அது நிமித்தம் இன்னைக்கு சபை மிக மோசமான நிலைமைக்கு போகுது. அது மாத்திரமல்ல, ரொம்ப சீக்கிரமாய் சபைக்கு விரோதமாய் தேவன் சத்துருக்களை எழுப்பி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜாப்பூர்ங்கிற ஒரு கிராமத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை தேவன் உணர்த்தினாங்க. அந்த சனிக்கிழமை நடந்த அந்த ஆராதனையில அந்த வார்த்தையை அங்க சொன்னேன். எந்த ஊழியக்காரங்களுக்கும் மனம் திரும்புவதற்கு பணத்தை விட்டு, பொருளை விட்டு, துருபதேசங்களை விட்டு, இல்ல அந்நிய காரியங்களை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, பண மோகத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு எந்த ஊழியக்காரங்களுக்கும் விருப்பமே இல்லை. திருந்துவதற்கும் மனசு இல்லை. இல்ல திருத்துவதற்கு பிரயாசப்படுகிற ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கும் மனசு இல்லை. இந்த நிலைப்பாடு எங்க இருந்துச்சு தெரியுமா? இதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமே. ஆனால் கொஞ்சம் இங்க கவனிக்கலாம். இதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 36:14 வாசித்து பார்ப்போமே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய இருதயத்தின் ஆதங்கத்தை அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏ யூதாவே, நீ மனம் திரும்புவதற்காக எத்தனையோ தீர்க்கதரிசிகள் அனுப்புனேன், எத்தனையோ முறை உன்னை எச்சரித்தேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் கேட்காம போனது நிமித்தம் தேவனுடைய சகாயம் அற்று போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனால் தேசத்தை சுத்திகரிப்பதற்கு அனுப்பப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அந்த தேசத்திற்கு தேவனுடைய சகாயம் அற்று போனதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு தேவனுடைய சகாயம் அற்று போன ஒரு நாட்களுக்குள்ள இருக்கிறோம். இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 36வது அதிகாரத்தையும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையினுடைய நாட்களையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே. ஆனால் அது ரெண்டையும் வேறு பிரித்து பார்க்கவே முடியல. அவங்களுக்குள்ள வளர்ந்து 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 எவ்வளவு துணிகரம் வந்ததோ இன்னைக்கு அதே போல ஒரு துணிகரத்தை பார்க்கிறோம். அந்த சனிக்கிழமை நடந்த கூட்டத்துல சொன்னேன், நான் சொல்லியும் இப்ப நான் பீகார்ல சொல்றதுனால எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் இருக்கிற அந்த போஜ்பூர் மாவட்டத்துல இன்னும் பாட்னால இருந்து அநேக ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த சனிக்கிழமை சொன்னேன், நான் சொல்லி கேட்கல, பரிசுத்தவான்கள் எச்சரித்து கேட்கல, தேவனுடைய எச்சரிப்பு வேதத்துல இருக்கு, அதற்கு கீழ்ப்படிய மனசு இல்ல. இப்ப இதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம போகும்போது தேவன் தன்னுடைய சபையை சுத்திகரிக்க தேவன் தன்னுடைய கரத்துல ஒரு இராணுவத்தை எடுப்பாங்க. அவன் ஆரஞ்சு கலர் சட்டை போட்டுட்டு வருவான்,
கையில கம்பெடுத்துட்டு வருவான். அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர மாட்டான். கையில கம்பெடுத்துட்டு வருவான், கையில வாள் எடுத்துட்டு வருவான். இப்ப அவன் சபைக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் அவன் மனம் திரும்புன்னு சொல்லவே வேண்டாம். இவன் அடி வாங்கி மிதிப்பட்டு தன்னுடைய கட்டடங்கள் எல்லாம் இழந்து பணத்தை இழந்து இப்ப தெருவுக்கு வந்து மரத்துக்கடியில ஆராதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஆராதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், பணம், பொண்ணு, பொருள், ஐஸ்வர்யம், ஆடம்பரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னைக்கு எப்படி கடைசி காலத்துல தான் அழிந்து போக வேண்டிய சூழ்நிலையில எகிப்தின் அடிமைத்தனத்துல இஸ்ரவேலர்கள் ஐயா எங்களை காப்பாத்துங்கன்னு கதறுனாங்களோ, அப்படி இந்த ஜனங்கள் மத விரோதிகளால் மாத்திரமே திருச்சபை திருத்தப்படும். அப்படிதான் திருச்சபை திருத்தப்படும். எபேசு சபையினுடைய நம்ம சரித்திரத்தை எடுத்து பார்ப்போமே, ஆனால் எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்றாங்க, உன்னுடைய விளக்கு தண்டு நீ மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டு அணையும் சொல்லி. இன்னைக்கு எபேசு பட்டணத்துல விளக்கு தண்டு அணைந்த நிலைமை. இன்னைக்கு அது ஒரு முஸ்லீம் பட்டணம், விக்கிரகம் நிறைந்த பட்டணத்தை பவுல் தன்னுடைய பிரசங்கத்தினாலே தேவனண்டையிலே திருப்பி தேவனுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாய் இழந்த ஒரு திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமா கள்ள உபதேசத்திற்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்குள்ளேயும் உலக ஐஸ்வர்யத்திற்குள்ளேயும் ஆடம்பரத்திற்குள்ளேயும் போய் தேவனை அவமதிச்சது நிமித்தம் இன்னைக்கு அந்த பட்டணம் விளக்கு தண்டு நீக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்கள்ட்ட சொன்னேன், இவங்க RSS காரண்ட அடி வாங்கிதான் திருச்சபை திருந்தும் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த நான் சொன்ன அந்த நாட்கள்ல வெள்ளி சனி 2 நாள் பாட்னால நம்ம பெங்களூர்ல இருந்து கர்நாடகாவில இருந்து ஒரு கள்ள ஊழியக்காரனை அங்க பாட்னால கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 மாசமா அந்த மீட்டிங்காக அங்க இருக்கிற பீகார் ஃபுல்லுன்னு சொல்லலாம், அங்க இருக்கிற அநேக ஸ்தாபனங்கள் ஒன்றிணைந்து, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனா அந்த கள்ள ஊழியக்காரனுடைய யூடியூப் சேனல்ல போய் பார்க்கிறேன். அவன் அதுல ஒரு இதுல பிரசங்கம் பண்ணி இருக்கிறான். நான் தேவ சித்தத்தோடு இணைஞ்சதுனால அப்போஸ்டல் பிரைசிம் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெயர் போட்டிருக்கான். தன்னை ஒரு அப்போஸ்தலனாய் அடையாளம் காட்டுகிறான். ரொம்ப குறுகிய வயதுடையவன். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நான் தேவனுடைய சித்தத்துல இணைஞ்சதுனால ஒரே வருஷத்துல நான் 55 லட்சம் சம்பாதிச்சேன், நீங்களும் தேவ சித்தத்துல இணைஞ்சா பணம் சம்பாதிக்கலான்னு போட்டிருக்கான். அப்ப இவன் மிகப்பெரிய கள்ளன் சொல்லி தெரியுது. அப்போ நாங்க இருந்த அந்த போஜ்பூர் பாஸ்டர்ஸ் குரூப்ல இந்த வீடியோவை போட்டுட்டு நீங்க எல்லாரும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கீங்க, அதற்கு பின்னாடி நீங்க வேலை செய்றீங்க அந்த மீட்டிங்காகன்னு சொல்லி போட்ட உடனே அங்க இருந்த எல்லா ஊழியக்காரங்களும் சேர்ந்து என்ன உடனே அந்த குரூப்ல இருந்து, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வயதான அம்மா 75 வயசு இருக்கும், அந்த அம்மா தான் அந்த குரூப்புக்கு தலைவி. உடனே என்ன அந்த குரூப்ல இருந்து நீக்கினாங்க. அந்த அம்மாவுக்கும் உடனே நான் நன்றி சொல்லி இந்த குரூப்ல இருந்து என்ன நீங்க நீக்கினதுனால நன்றின்னு சொல்லி அனுப்புனேன். அதற்கு தலைமையா இருந்த ஒரு தமிழ் போதகர், நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு போதகர் உடனே எனக்கு போன் பண்ணி பயங்கரமான மிரட்டல் கொடுத்தாரு. நான் ஸ்பீக்கருக்கு சாகிறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த மீட்டிங்க்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா அநேக ஊழியக்காரங்களுக்கு பணம் கொடுத்து, அந்த கர்நாடகக்காரன் அநேக ஊழியக்காரங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க திருச்சபையில கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களா வேலை செஞ்சு ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிட்டாங்க. அந்த தமிழ் ஊழியக்காரருக்கு சொன்னதை நான் கேட்கலங்கிறதுனால பீகாருக்கு லீடரா இருக்கிற பாட்னால இருக்கிற ஒரு தலைவருக்கு என் நம்பரை கொடுத்து அவர் போன் பண்ணி நீ தமிழ்நாட்டில இருந்து வந்து இப்படிலாம் பண்றியா அப்படின்னு சொல்லி அவரும் மிரட்டினாரு. யார் மிரட்டியும் பிரயோஜனம் இல்லை. ஆனா சனிக்கிழமை அங்க போய் சொன்னேன், இவங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர்றவனாலதான் இவன் மனம் திரும்பும் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதே சனிக்கிழமை 2வது நாள் கூட்டத்துல அங்க அந்த கூட்டத்துல RSS காரங்க புகுந்து அந்த மீட்டிங்கை நடத்த விடல. அங்க இருந்த அநேகர்களுக்கு அங்க இருந்த எவ்வளவோ ஊழியக்காரங்க இருந்தாங்க, யாரையும் அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் சொல்லி சுத்தி வந்தாங்க. அங்க இருந்த ஒரே ஒருத்தருக்கு தான் அடி. அங்க அவங்கள அடிச்சாங்கன்னு சொல்லி நியூஸ்லயும் பார்த்து ஒரு சிலர் சொன்னும் போது நினைச்சேன், யாரு என்ன போன் பண்ணி மிரட்டினாரோ, யாரு என்ன போன் பண்ணி திட்டினாரோ, இந்த கூட்டத்துக்கு நீ எதிர்க்கியா அப்படின்னு சொல்லி அவரை மாத்திரம் நான் ஒரு சிலர்கிட்ட சொன்னேன், அடிச்சது RSS காரன் இல்ல, இது பரலோகத்துல இருந்து இறங்கி வந்த தேவதூத சேனை. பீகாரை இன்னைக்கு தமிழ்நாட்டை நாசமாக்குறத பார்க்கிறோம், பீகாரை நாசமாக்குறத பார்க்கிறோம். தயவு செய்து, எனக்கு தெரியும் ஒருவேளை நீங்க இங்க கடினமான சத்தியத்தை கேட்கலாம், இங்க நீங்க கடினமான உபதேசங்களை கேட்கலாம். ஆனா தேவனுக்கு தெரியும், இவ்வளவு அழகான இவ்வளவு கடினமான உபதேசம் கேட்டாலும் நம்மள எத்தனை பேர் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறோங்கிறது தேவனுக்கு தெரியும். நம்மள எத்தனை பேர் அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறோங்கிறது தேவனுக்கு தெரியும்.
நான் இருக்கிற சபையின் நிமித்தம் நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? நிர்ணயிக்க முடியாது. நான் இந்த ஊழியக்காரங்களுக்கு பின்னாடி போகிறதுனால நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன்னு சொல்லி எனக்கு ஒரு நான் என்ன நிர்ணயித்துக் கொள்ள முடியாது. எந்த சபையில நான் இருக்கங்கிறது முக்கியம், எந்த உபதேசத்தை நான் கேட்கறதுங்கிறது முக்கியம். அது எல்லாத்தையும் விட யூதா ஜனங்கள் மறந்து போன ஒரு காரியம், எனக்கு தேவன் தம்முடைய தாசன் மூலியமாய் எழுதி கொடுத்த அந்த உபதேசத்தையும் அந்த கட்டளையையும் அந்த கற்பனையும் விட்டு ஒரு துளி அளவு கூட வலதுபுறமும் இடதுபுறமும் நான் விலகிவிடக் கூடாது என்கிற ஒரு எச்சரிப்பு உணர்வோடு அந்த உபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு திருச்சபையாரே, அந்த ஜனங்கள், அந்த ஆகாஷ் ராஜா அண்டிய அந்த மாடலை வெளியே பார்க்கிறான். அவன் இருதயம் அதை இச்சிக்குது. அதை இச்சித்த உடனே அவன் தன் வீட்டுல செய்யணும்னு சொல்லல, உடனே அதை எங்க கொண்டு வர்றான்னா துணிகரமா தேவாலயத்துக்குள்ள கொண்டு வர்றான். இன்னைக்கு ஆடம்பரங்களும் ஐஸ்வர்யங்களும், இன்னைக்கு வித்தியாசமான ஆராதனைகளும். நேத்து ஈவினிங் அண்ணன் கூட சிவகுமார் சொன்னேன், ஒரு சின்ன வீடியோ பார்க்கிறேன். அந்த வீடியோல ஒரு விபச்சார ஊழியக்காரன் ஒரு கள்ளன் சொல்றான், நீங்க டிவிகே கட்சியை குறிச்சு நீங்க அறிந்து கொள்ளல அப்படின்னா, விஜயை குறித்து நீங்க சரியா அறிந்து கொள்ளல அப்படின்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரும் அப்படிங்க. நான் பீகார்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டு, சென்னையில எங்க சொந்தக்காரங்க வீட்டுல தங்கிட்டு, நல்ல ஆவிக்குரிய குடும்பம், சென்னையில தங்கிட்டு நான் அங்கிருந்து ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு ஓட்டு போடுற நாள் 23ஆம் தேதி, என்ன ஓட்டு போட முடியல. ஆனா அங்க தங்கி இருக்கிற அந்த குடும்பம், அந்த பையன் நல்ல ஆவிக்குரிய பையன். ஆனா எல்லா கட்சிக்காரங்களும் ஓட்டு போடுறதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்களோ இவனும் அதே ட்ரெஸ் போட்டு. இன்னைக்கு சினிமா மோகத்தை பாருங்க, வெளியே இல்ல, அசிங்கம், அவமானம். சபைக்குள்ள நேத்து நல்ல தேவனால் உயர்த்தப்பட்ட ஒரு அண்ணன், தேவன் தன்னை உயர்த்தினாருங்கிறத மறவாத ஒரு சகோதரன், விபச்சாரக்காரர்களுக்கு ஸ்டேட்டஸ், விபச்சாரக்காரர்களுக்கு வாழ்த்து சொல்லி ஸ்டேட்டஸ். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிற சபை போயிருச்சு தெரியுமா? நமக்குள்ளேயும் 12 பேருக்குள்ள ஒரு யூதாஸ் இருப்பானே, ஆனால் இங்கேயும் ஒரு சில கருப்பு ஆடுகள் என்னதான் செய்யும்? இருக்கதான் செய்யும். தயவு செய்து நான் சொல்றேன், இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. ஒருவேளை அது பழைய ஏற்பாடு தானே அப்படின்னு சொல்லி நினைச்சு மனம் திரும்புவதற்கு தாமதிப்போமே. ஆனால் அன்னைக்கு யூதா தேசத்துல அன்னைக்கு அந்நியர்கள் எப்படி புல்ல நொறுக்கி தீக்கிரையானதுக்கு அப்புறம் இவன் பாபிலோனுக்கு ஓடும் போது மாறுதட்டி கதறிக்கிட்டே ஓடுறான். பிரயோஜனமே இல்லை. அங்க அதே 36வது அதிகாரம் சொல்லுகிறது, தேவனுடைய சகாயம் அற்று போயிடுச்சு. ஆண்டவர் அந்த அதிகாரத்தின் மூலியமா நமக்கு என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? சகாயம் அற்று போவதற்கு முன்பாக, உன் வாழ்க்கை தரிசு நிலமாய் மாறுவதற்கு முன்பாக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய உறவற்று போவதற்கு முன்பாக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போவதற்கு முன்பாக நீ மனம் திரும்பி மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவோமே, ஆனால் தேவனுடைய சகாயமும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும். மறுபடியும் கட்டப்படுவோம். மறுபடியும் தேவனுடைய சகாயத்துக்குட்பட்டு நாம் மனம் திரும்பி நாம் தேவனுக்குள்ள வளருவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமே. ஆனால் இந்த பூமியில மாத்திரமல்ல, இந்த பூமியில தேவனுக்காக வாழ்ந்து சாதிப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளேயும் பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா நம்முடைய கனவுகள், அன்னைக்கு யூதா ஜனங்கள் எப்படி அவங்க பார்த்திருந்த அந்த காரியங்கள் எல்லாம் கனவாய் அந்த ஒரே நாள் அழிந்து போனதோ, அதே போல நம்முடைய பரலோகம் கனவாகவே என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். நம்முடைய சரீரம் அந்த இச்சிக்கிற இச்சை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வனாந்தரத்தில் அவர்களுடைய இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம ஒரு சபைக்குள்ள வருகிறோம், உபதேசத்தை கேட்கிறோம், அந்த ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகப்படுகிறோம், ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல உபதேசத்தை நான் கேட்கலையே, இதே போல உபதேசத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனா 5 மாதம் கூட ஆகல, நம்முடைய இருதயம் ஏதோ குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை, மனைவி பண்ணுகிற பிரச்சனை, கணவன் பண்ணுகிற பிரச்சனை, இல்ல ஏதோ ஒரு காரியம், நான் இருதயம் இச்சிக்கிறத நான் உடனே அடைந்து கொள்ள விரும்புகிறதுனால அந்த உபதேசத்தை நம்ம மீறி அவமதிக்கிறோம். சத்தத்தை கேட்கிற என் அன்பு திருச்சபையே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமையில நாம் இருப்போமே ஆனால், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நீங்களும் நானும் இருப்போமே ஆனால், இன்றைக்கு ஒரு விசை
தேவ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை திறந்து, தேவ சமூகத்துல தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் நான் கேட்கிற உபதேசத்தின்படி வாழுகிறேனா, நான் கேட்கிற எழுதி கொடுத்த உபதேசத்தின்படி நான் தேவனுடைய உபதேசத்தை நான் கனப்படுத்துகிறேனா, நான் எழுதி கொடுத்திருக்கிற உபதேசத்தை வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் என் இருதயத்தின் இச்சையை அடக்கி நான் அப்படிப்பட்ட உபதேசத்திற்கு கீழ்ப்படிய என்னை ஒப்பு கொடுக்கிறேனான்னு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மள கிட்டத்தட்ட 10-9% பேரு இதே திருச்சபையில இருந்தாலும் இன்னும் நம்முடைய இருதயத்தின் இச்சையை நிறைவேற்றுகிறவர்களாக தான் இருக்கிறோமே தவிர, நம்ம போராடி தோற்று போகிறவர்களா இருக்குமே தவிர, நம்மளால இன்னும் என்ன செய்ய முடியும்? இச்சையை ஜெயிக்க முடியல. தேவனுடைய கிருபைக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அதிகப்படியான ஜெபம், நம்முடைய அதிகப்படியான விண்ணப்பம், நம்முடைய அதிகப்படியான விண்ணப்ப ஏறெடுப்பு ஃபுல்லா ஒரே ஒரு காரியத்திற்காக இருக்கட்டும். எந்த காரியத்துல தோற்று போகிறோமோ, எந்த பாவத்துல தோற்று போகிறோமோ அதற்காக உபவாசம் பண்ணுங்க, அதற்காக தேவ சமூகத்துல தனித்திருங்க. ஆண்டவரே எனக்கு அதற்காக கிருபை கொடுங்க, அதற்காக பலன் கொடுங்க, என்னை மறுபடியும் அந்த பாவத்தை ஜெயிக்க வைங்க, என்னை மறுபடியும் அந்த விஷயத்துல நான் மனம் திரும்பி உங்களுக்குள்ள நான் தேறினவனாய் என்னை நிறுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த உலகத்தின் ஆசையும் இச்சைகளையும் வெறுத்து தேவனுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அதற்காக ஜெபிக்கிறார்களோ, அந்த ஜனத்தை கர்த்தர் பலப்படுத்தி, அந்த ஜனத்தை கர்த்தர் நிலைநிறுத்தி, அந்த ஜனத்திற்கு கர்த்தர் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுத்து, அந்த ஜனத்தை கர்த்தர் தம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் ராஜாதி ராஜாவாய் மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். அப்படியெல்லாம் இல்ல, இந்த உபதேசத்துக்கு என்னால கீழ்ப்படிய முடியல, எழுதி கொடுத்த வார்த்தைக்கு என்னால கீழ்ப்படிய முடியல, என் குடும்பம் அதுக்கு எனக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்லி அந்த உபதேசங்களை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகுவோமே. ஆனால் அன்றைக்கு எப்படி அந்நிய காரியத்துக்கு இருதயத்துல இடத்து கொடுத்த அந்த யூதா பட்டணம் முற்றிலும் அழிக்கப்பட்டதோ, அதே போல தேவனுடைய திருச்சபைக்கும் ஒரு மிகப்பெரிய அழிவு, ஒரு உபத்திரவத்துக்குள்ளே தள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். அதை விட பெரிய ஆபத்தாய் எதை பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நுழைவது கடினமாக்கப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்துல நாம் நிறுத்தலாம். நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு 99% திருச்சபைகள் யூதா பட்டணத்தை போல, அந்த பட்டணத்தினுடைய அழிவுக்கு காரணத்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள். தேவனுடைய வேதத்திற்கு விரோதமாய் அவங்க இருதயம் துணிகரம் கொண்டது. இன்னைக்கு நம்முடைய இருதயமும் அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுடைய, திருச்சபையாருடைய இருதயம் அப்படி கடினப்பட்டு போயிற்று. எழுதியிருந்தா என்ன, அதெல்லாம் தேவன் பார்க்கிறது இல்ல. அவ்வளவு துணிகரம் நமக்குள்ள. இதே யூதா ஜனத்தினுடைய துணிகரம், ரொம்ப திமிரு, என்னை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ரொம்ப பலன் எனக்கு வந்துருச்சு, இந்த தேசத்தை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த முட்டாள் யூதா ஜனங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. தேவனுடைய சகாயம் எனக்கு அற்று போகுமே ஆனால், நான் மனம் திரும்ப தாமதிப்பேனே ஆனால், தேவன் என்னை விட்டு விலகுவாரே ஆனால், தேவன் தான் எனக்கு பலன் என்பதை மறந்து போனாங்க. என் பலனாகிய கர்த்தர் என்னை விட்டு விலகுவாரையானால் என் நிலைமை பரிதாபமாய் மாற்றப்படும் என்பதை மறந்து போனார். நீங்க அதுதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபை, நீங்க புதிய உடன்படிக்கையின் சபை. நீங்க நம்முடைய நிலைமை அதுதான். கொஞ்சம் வருஷம் ஆன உடனே துணிகரம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் தம்முடைய சபையை எச்சரித்து தம்முடைய உபதேசத்துக்கு நேராய் திருப்ப விரும்புறாங்க. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க பிரதர். உங்க இருதயத்தை ஏதோ ஊழியக்காரரை பார்க்கும் பொழுது அவருக்கு சாதகமா, ஆமா பிரதர் இதுதான் நல்லது போல, நல்லது நம்ம இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்மள அநேகர் நடிக்கலாம். உங்களுடைய உள்ளான இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க உள்ளான இருதயம் இன்னும் மனம் திரும்பாததை தேவன் அறிந்திருக்கிறாங்க. நீங்க ஊழியத்தில் துணிகரம் செய்வதை தேவன் அறிந்திருக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனை அவமதிக்கிறத தேவன் அறிந்திருக்கிறாங்க. நம்மள எத்தனை பேர் வேதத்தை விட இன்னைக்கு மொபைலை நேசிக்கிறோம்,
இன்னைக்கு அநேகர ஊழியக்காரங்களை பார்க்கும் பொழுது அருவருப்பு. கையில ஸ்டேஜுக்கு போகும்போதே வேதத்தோடு கூட மொபைலையும் டேபையும் கெட்டி பிடிச்சிட்டு தான் போறான். எவ்வளவு அருவருப்பான ஒரு நிலைமைக்கு சபை மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டுமே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகளுக்குள்ள தேவன் மறுபடியும் கிரியை செய்ய வேண்டுமே. ஆனால் தேவனுடைய இருதயத்தை புரிந்திருக்கிற, கொஞ்சமாவது சத்தியத்தை அறிந்திருக்கிற நாம் அதிலே நிலை கொண்டு, அதிலே உறுதி கொண்டு, இன்னும் தேவனுக்காக நம் விரும்புகிற விருப்பத்தையும் என் இருதயம் இச்சிக்கிறவர்களையும் இழக்க ஒப்பு கொடுப்போமே. ஆனால் என் சுயத்துக்கு மறிக்க ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நானும் என்னுடையவைகளும் என் தேவனுக்காக என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வருவோமே. ஆனால் நான் பிறந்தது தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுவதற்காகவே என்பதை உணர்கிறவர்களாய் இருப்போமே. ஆனால் அந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு, தேவனை கனப்படுத்தி, தேவனை முதலிடத்துல வச்சு, தேவனை உயர்த்தி, தேவனுக்கு மாத்திரம் அடிமையாய் இருந்து, உபதேசத்தை தேடி கண்டுபிடிச்சு அதன்படி கீழ்ப்படிந்து வாழ்வோமே. ஆனால் இந்த சின்ன கூட்டத்தின் மூலியமாய் தேவன் தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அவர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி இல்ல, என் இருதயம் கடினமாய் இருக்கு, நான் மனம் திரும்ப முடியாது, என்னால மனம் திரும்ப முடியலன்னு சொல்லி நினைப்பீங்கன்னா அந்த யூதா பட்டணத்தின் நிலைமைதான். எத்தனையோ ராஜாக்கள் துணிகரம் கொண்டாங்க, அந்நிய மாடலை கொண்டு வந்தான், அந்நிய தெய்வத்துக்கு பலி செலுத்துறது போல செலுத்தினான். சபைய யெரொபெயாமை பார்க்கிறோம், ஜனத்தை தேவனுடைய உறவை விட்டு பிரித்தான். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் முடிவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? தேவனுடைய சகாயம் அற்று போயிட்டு மனம் திரும்ப தாமதிச்சான். தேவனுடைய சகாயம் அற்று போயிட்டு இப்ப அந்நியனுக்கு அடிமை ஆயிட்டான். அந்நியன் நொறுக்குறான், அந்நியன் அவனை போட்டு வேதனைப்படுத்துகிறான். ஆனா மனம் திரும்ப விரும்பியும் அவனுக்கு பிரயோஜனம். காலம் உன்னை கடந்து போவதற்கு முன்பாக சகோதரனை மனம் திரும்பு. காலம் உன்னை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக, தேவனுடைய சகாயம் அற்று போவதற்கு முன்பாக நம் மனம் திரும்புவோம். உடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆகாஷ் ராஜாவுக்குள்ள அந்த கடின இருதயங்களுக்கு வேண்டாம்ப்பா. வேத வார்த்தையை மீறி தன் சுய இச்சையை சபைக்குள் நிறைவேற்றுகிற அந்த அசுத்த கடின இருதயங்களுக்கு வேண்டாம்ப்பா, எங்களுக்கு வேண்டாம். மனாசையை போல அந்த விபச்சார இருதயம் எங்களுக்கு வேண்டாம். சபைக்குள் இருக்கிற துணிகர இருதயங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, வேத வசனத்தை அவமதிக்கிற, வேத வசனத்துக்கு விரோதமாய் துணிகரம் கொள்ளுகிற அந்த கடின இருதயம் எங்களுக்கு வேண்டாம். உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உலகத்துக்கு இசைந்து ஓடுகிற அந்த அருவருப்பான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உலகத்தின் அடிமைத்தனத்தில் எங்களை விடுதலையாக்கி வேறு பிரித்த அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் நிலை நின்று நீங்க கொடுத்த உபதேசத்தின்படி வாழ்ந்து உங்க ராஜ்யத்தை பற்றி கொள்ள, உங்க ராஜ்யத்தில் பிரவேசிக்க எங்க ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.